வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் எதிரணிகள். நாமல் ராஜபக்சவுக்கு பிணை. திகதி குறிக்க தயாராகும் நாட்டின் முக்கிய ஆணையகம். திடீரென தடைப்பட்ட சஜித் ரணில் கூட்டணி பேச்சுவார்த்தை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். இலங்கையில் அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராகும் IMF. அமெரிக்காவில் ட்ரம்ப் எலான் மஸ்கிற்கு எதிராக வெடித்தது போராட்டம். எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும், அமைச்சர் உறுதி. இலங்கையை வடகொரியாவாக மாற்ற முயலும் அனுர எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கட்சிகள் சீர்குலைக்க முயற்சிப்பதாக ஆளும் தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. குறித்த குற்றச்சாட்டை தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க முன்வைத்துள்ளார். 30 ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் நேர்மையான வரவு செலவு திட்டம் இதுவாகும். சிலர் பாசாங்குத்தனத்தால் இந்த வரவு செலவு திட்டத்தை விமர்சிக்கின்றனர். பொருளாதார ஆய்வாளர்கள் இதுகுறித்து நேர்மையான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இந்த வரவு செலவு திட்டம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. 6 தசாப்தங்களாக உற்பத்தி பொருளாதாரம் சரிந்திருப்பதற்கு பதிலாக கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகரும் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம். நமது வெற்றிகரமான வரவு செலவு திட்டம் நிலைத்தன்மையற்றதாக இருப்பதற்கு எதிரணிகளின் பாசாங்குத்தனமே காரணம். சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வு ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 9 ஆண்டுகளில் ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை ஊதியத்தில் எந்த அதிகரிப்பும் இல்லை என்றார். கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் பரிவர்த்தனையில் 70 மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையை கொழும்பு மேல் நீதிமன்றம் கையளித்துள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த குற்றப்பத்திரிகை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதியான நாமல் ராஜபக்சவை பிணையில் செல்ல உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் யோசனையை விவாதிக்க தேர்தல் ஆணையகம் இன்று காலை கூடியுள்ளது. இருப்பினும் யோசனை நிறைவேற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ வர்த்தமானி அறிவிப்பு இன்னும் ஆணையகத்துக்கு கிடைக்கவில்லை என்பதால் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. இன்று பெரும்பாலும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தால் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் ஆணையகம் இந்த வர்த்தமானி அறிவிப்பை பெற்றவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அது தீர்மானிக்கும். இதற்கிடையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை தாம் அங்கீகரித்ததாக நாடாளுமன்ற சபாநாயகர் இன்று சபையில் அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடிகள் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியுடனான கலந்துரையாடல்கள் தடைப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அந்த விவாதங்கள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து தங்கள் கட்சி இன்னும் விலகவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்கவும் அண்மையில் இந்த இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகிக் கொண்டார். தனது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடிகள் காரணமாகவே இந்த விவாதங்களில் இருந்து விலகுவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிக்குள் நிலவும் இத்தகைய நிலைமை அதன் பலவீனத்தை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளது என பல அரசியல் தரப்புகளிலிருந்து விமர்சனங்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாமென இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை வந்தபின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி 13ஆம் தேதி ஜப்பானிலிருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மையில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம். இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான 90% பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் ஜப்பான், ஐரோப்பா, தாய்லாந்து மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலிருந்து வாகனங்களை வாங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த அமைச்சர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலத்தில் குற்றம் புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதன்படி சிலாபம் பகுதியில் உள்ள ஒரு வங்கி கணக்கிற்கு 4,94,000 ரூபாவை மாற்றுமாறு அதிகார சபை அதிகாரிகளை தூண்டி ஊழல் குற்றத்தை செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திரகரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியுள்ள 2 சரீர பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது மதிப்பீட்டை மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்க குறித்த கூட்டம் கூடவுள்ளது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு கூட்டமானது பிப்ரவரி 28ஆம் தேதி கூடும் என கூறப்படுகின்றது. நவம்பர் 23, 2024 அன்று குறித்த ஊழியர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே 3வது மதிப்பாய்வு குறித்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இந்த நிலையில் குறித்த நிர்வாக குழுவின் ஒப்புதலின் அடிப்படையில் இலங்கை சுமார் $333 மில்லியன் நிதியுதவியை பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று 1 மாதமாகும் நிலையில் அவருக்கு எதிராக வாஷிங்டனில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பாரிய அளவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களில் பெருமளவில் ஆட்குறைப்பு செய்வதற்கான அவரது நிர்வாகத்தின் முயற்சிகள் மற்றும் ஆவணமற்ற குடியேறிகளை நாடு கடத்துவது உள்ளிட்ட கொள்கைகளை எதிர்த்து திங்களன்று வாஷிங்டனிலும் அமெரிக்கா முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியை நடத்தினர். மேலும் அரசு துறைகளில் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை கண்டித்தும் போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்காவில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 17ஆம் தேதி ஜனாதிபதி நாள் அனுசரிக்கப்படும். இந்த நிலையில் 50,501 என்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி நாளில் அரசர் வேண்டாம் என்ற பதாதைகளுடன் நாடு முழுவதும் நேற்று போராட்டம் நடத்தினர். வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் ட்ரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அதேபோல புளோரிடா மற்றும் கலிபோர்னியா மாகாணங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. பிறப்பால் குடியுரிமை தடை சட்டம் போன்ற ட்ரம்பின் அதிரடி உத்தரவுகளுக்கு எதிராகவும் அரசு செயல்திறன் துறையில் எலான் மஸ்குக்கு முக்கியத்துவம் அளிப்பதை எதிர்த்தும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். பாஸ்டன் நகரில் பனிப்பொழிவுக்கு மத்தியில் பேரணியாக சென்றவர்கள் எலான் மஸ்கை உடனடியாக அரசு துறையிலிருந்து வெளியேற வேண்டும் என தெரிவித்தனர். இதேபோன்ற போராட்டத்தை கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக பிப்ரவரி 5ஆம் தேதி 50,501 இயக்கத்தினர் நடத்தினர். இந்த நிலையில் அரசு செயல்திறன் துறைக்கான ஜனாதிபதியின் ஆலோசகராக மட்டுமே எலான் மஸ்க் செயல்படுத்தப்படுவதாகவும் அவருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றும் வெள்ளை மாளிகை தரப்பில் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் திங்கட்கிழமை விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உரிய முறையில் வரி குறைப்பை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. புதிதாக எந்தவொரு வரியும் விதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் மக்களின் ஜனநாயக உரிமைகளை ஒழித்து தற்போதைய ஜனாதிபதி இந்த நாட்டை வடகொரியாவாக மாற்ற தயாராகி வருவதாக மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் பொதுமக்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையை இழந்து வருவதாகவும் ஜேவிபி மக்களை அச்சுறுத்துவதற்காக வீடுகளுக்கு குண்டர்களை அனுப்பி வருவதாகவும் சாகர காரியவசம் கூறியுள்ளார். அத்தோடு ஜனாதிபதியின் முதல் வரவு செலவு திட்டமானது ஒரு கடதாசியில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என தெரிவித்த அவர் அது யதார்த்தத்திற்கு பொருந்தாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு நாட்டிற்கு புதிய முதலீடுகள் தேவை என்றும் அரசாங்கம் ஏற்கனவே உள்ள முதலீடுகளை பாதுகாக்க முயற்சிக்கவில்லை எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு சேவையில் உள்ள மூத்த அதிகாரிகளை நிலுவை பதவிகளுக்கு மாற்றுவதன் மூலமும் இளைய அதிகாரிகளை உயர் பதவிகளுக்கு நியமிப்பதன் மூலமும் அரசு சேவையை முழுமையாக அரசியல் மயமாக்க தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த முதல் காரியம் அதன் தேர்தல் மேடையில் இருந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை அரசாங்கத்தின் பாதுகாப்பு படைகளில் உயர் பதவிகளுக்கு நியமித்ததே ஆகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அவர்கள் சட்டமா அதிபரை அச்சுறுத்தி தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக அவரை பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் சட்டமா அதிபரின் அதிகாரத்தை அகற்றி ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவ முயற்சிப்பதாகவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஜனாதிபதியின் தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இன்று நிறைவேற்றப்படாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.